எமர்ஜென்சியை துணிச்சலுடன் எதிர்த்து போராடியவர்களை எப்பொழுதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வானொலி வாயிலாக நடைபெறும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக பேசிய பிரதமர் மோடி, அனைவருக்கும் சர்வதேச யோகா தினம் நினைவுகள் இருக்கும். இந்திய கடற்படையின் கப்பல்களிலும் பிரம்மாண்ட முறையில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது என்றார். புனித யாத்திரைகள் உடலை ஒழுங்குபடுத்துவதற்கும் மனதை தூய்மைப்படுத்துவதற்கும் அன்பையும் சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கும் ஒரு சிறந்த வழியை உருவாக்கும் என்றார். நாட்டில் எமர்ஜென்சியை அமல் செய்தவர்கள் அரசியல் சட்டத்தை கொலை செய்தது மட்டுமின்றி நீதித்துறையை அடிமையாக வைத்திருக்கவும் விரும்பினர் என்றும், எமர்ஜென்சியை துணிச்சலுடன் எதிர்த்து போராடியவர்களை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் மக்கள் யாரும் குப்பைகளை சாலைகளில் வீசுவதில்லை. எந்த கழிவுநீரும் இயந்திரம் சுத்திகரிப்பு செய்யாமல் ஆற்றில் கலக்கப்படாது. இந்த கிராமத்தில் கடைபிடிக்கப்படும் முறைகள் மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் அவர் அப்பொழுது கூறினார்.